Hello guys. இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் பத்தி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ பேசணும்னு நான் கேட்டிருந்தாங்க, சில பேர் கூட கேட்டிருந்தீங்க. அதனாலதான் எனக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பேசி ஆகணுங்கிறதுக்காக நான் போட்டிருந்தேன். ஆல்ரெடி நான் ரித்தன்யா கேஸ் பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் நல்ல விதமா சொல்லியிருந்தீங்க, நிறைய சப்போர்ட்டுமே கொடுத்திருந்தீங்க. சோ அதை பாக்குறப்போ இதுக்கு மேலேயுமே நான் இப்படி பேசலாம் நம்ம நிறைய விஷயத்த பத்தி அப்படின்ட்டு, அதுதான் என்னோட ஒரு மோட்டிவா இருந்துச்சு. சரி ஓகே, அதை பத்தி பேசுறதுனால நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை பத்தின விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இதை பேசலான்ட்டு ஒரு ஐடியா. அண்ட் இந்த கேஸுமே என்ன ரொம்ப மென்டலி என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ண கேஸ். அதனாலதான் இதை கண்டிப்பா பேசணும்னு நினைச்சேன். அண்ட் இதுக்கு கூட நீ சிரிச்சுக்கிட்டு பேசுவியா அப்படின்னு கிடையாது. என்னோட இயல்பே இப்படிதான். நான் பெருசா அழ கூட மாட்டேன். நான் அந்த மாதிரி பர்சன் தான். அழுக கூட வராத ஒரு பர்சன். அதனால நான் சிரிச்சுக்கிட்டு பேசல, முடிஞ்ச அளவுக்கு மாடஸ்டா பேசுறேன், அழுகாம மாடஸ்டா பேசுறேன், அவ்வளவுதான். சோ இந்த ஸ்கூல் பஸ் அண்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நான் நிறைய வீடியோ இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு தான் இதை பத்தி நான் பேசுறேன். நான் இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்து பேசுனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் நோட்ஸ் எடுத்து பேசுறேன்னும் போது எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. அண்ட் இது பத்தின விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேத்துக்கு. இது என்னன்னா, இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 8ஆம் தேதி, ஜூலை 8ஆம் தேதி இது நடந்துச்சு. ஜூலை 8னா இன்னைக்கு என்ன டேட்? 10 முந்தா நேத்து நடந்துச்சு இந்த கேஸ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூல் பஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூல் பஸ் இல்ல வேன், ஸ்கூல் வேன் நம்ம இந்த கேட் போடுவாங்கல்ல, ட்ரெயின் கேட் போடுவாங்கல்ல, அப்படி போடாம இருக்கிற டைம்ல அந்த பஸ் அதாவது ட்ரெயின் வருது, ஆனா அந்த கேட் க்ளோஸ் ஆகல, அந்த பஸ் வருது. சோ கரெக்டா ட்ரெயின் வருது, பஸ் வருது, ரெண்டும் இடிச்சு அந்த பஸ்ல இருந்த 3 குழந்தைகள் இறந்திருக்காங்க. மொத்தமா அந்த பஸ்ல இருந்ததே 5 பேரு. அதுல 4 குழந்தைங்க, ஒரு டிரைவர் இருந்திருக்காங்க. டிரைவரும் ஒரு குழந்தையும் சேவ் ஆயிருக்காங்க இப்ப. ஆனா அந்த 3 பேரு, அந்த 3 குழந்தைகள் இறந்துட்டாங்க. அது கேக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கண்டினியூஸா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த அகமதாபாத் கிராஷ், அப்புறம் இந்த ரித்தன்யா கேஸ், அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் இப்போ ரீசெண்டா ஒன்னு வந்துச்சு. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் ஆகி 6 மந்த்ஸ்ல ஒரு பொண்ணு தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அதுக்கும் காரணம் வரதட்சணை கொடுமை. இந்த கேஸ், அப்புறம் இந்த குழந்தைங்க இறந்த கேஸ்லாம் கேக்குறப்போ ஒரு மாதிரி நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சரி, இது என்ன அப்படின்னா, இது எப்போ நடந்துச்சுன்னா ஜூலை 8, 2025 நடந்துச்சு. அதான் 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அண்ட் இது எந்த டைம்ல நடந்துச்சு அப்படின்னா, மார்னிங் 7:45க்கு இது நடந்துச்சு. இது என்ன அப்படின்னா, நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். இது என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல் பஸ் வருது. இது எங்க நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விழுப்புரம் டு மயிலாடுதுறை போற ட்ரெயின். ஆக்சுவலி அந்த ட்ரெயினோட இது என்னன்னா, விழுப்புரம்ல இருந்து மயிலாடுதுறை போற டைம்ல சீமங்குப்பம் அப்படின்னு, கடலூர் கிட்ட சீமங்குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இந்த கேட் போடாம இருந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கரெக்டா 7:45க்கு நடந்திருக்கு. எப்போ நம்ம ஸ்கூல்ல எடுத்துட்டு போறாங்கல்ல. சோ இந்த ப்ராப்ளம் நான் எப்படி பார்த்தேன், இந்த ஆக்சிடென்ட் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இந்த ஆக்சிடென்ட் மனிதர்கள் நினைச்சிருந்தா, ஹியூமன்ஸ் நினைச்சிருந்தா கண்டிப்பா தடுக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட் தான். இந்த ஆக்சிடென்ட் ஈஸிலி கேன் பி ஸ்டாப்பபிள், லைக் ஓகேவா. பட் மனிதர்களோட ஒரு அசால்ட் தனம் கூட சொல்லலாம். எனக்கு அது அசால்ட்னு சொல்லலாமா, இல்ல மனிதர்களோட, அதாவது நம்ம சில டைம் நினைப்போம்ல, என்ன நடந்துறப்போ ஒரு தடவை தானே அப்படி நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி நினைக்கிறதுல ஒரு தடவை தான் இந்த மாதிரி நடந்துருச்சு. இந்த விஷயம் மனிதர்கள் நினைச்சிருந்தா நிறுத்திருக்கலாம், பட் நிறுத்த முடியல. இது இப்படி நடந்துருச்சு, இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்க கூடாதுங்கிறது தான் நம்மளோட ஒரு கோரிக்கை. கரெக்டா இந்த சீமங்குப்பம் அப்படின்னு கடலூர் கிட்ட ஒரு ஸ்டாப் வரப்பதான் இந்த விஷயம் நடந்திருக்கு. எப்பவுமே இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேட் போடுறாரு இல்லையா, இந்த கேட் கீப்பரோட பேர் பங்கஜ் சர்மா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பங்கஜ் சர்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கேட் போட்டேங்க, ஃபர்ஸ்ட் நான் போட்டுட்டேன். கேட் போட்டாதான் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோட்னு ஒண்ணு வருமா. இந்த ரயில்வேக்கு கன்ஃபர்மேஷன் கோடு, இந்த கேட் க்ளோஸ் ஆகி ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வந்துருச்சு, அது அவங்களுக்கு போயிடுச்சு. அப்படி போனாதான் ட்ரெயினே நமக்கு வரதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடந்துருச்சு. பட் இந்த பப்ளிக் இருக்காங்கல்ல, அந்த ஊர் பப்ளிக் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேட் கீப்பர்ட்ட இந்த ட்ரெயின் வரல, எடுத்து விடு, நாங்க போயிடலாம், டக்குன்னு போயிடறோம் இப்படி சொல்லியே அந்த விஷயத்த என்ன பண்ணிடுறாங்க, அவங்க
கேட் நிறைய பேத்துக்கு அந்த அசால்ட் தனம் இருக்கும் கண்டிப்பா. மக்கள் கேட்போம், நம்மளே ஒரு கேட்ல நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னா எங்க ட்ரெயினே வரல, அதுக்குள்ள இவங்க எல்லாம் மூடிட்டாங்க, அந்த மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பா அது மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இப்படிதான் நமக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பங்கஜ் சர்மா என்ன சொல்றாருன்னா, இந்த பப்ளிக் வந்து என்ன ரொம்ப நோண்டிட்டே இருப்பாங்க, நீ ஓபன் பண்ண எனக்கு வரல, வந்ததுக்கு அப்புறம் இது பண்ணிக்க, வந்ததுக்கு அப்புறம் அதனாலதான் நான் ஓபன் பண்ணி விட்டேன். அவர் அப்படி ஓபன் பண்ண கூடாது. அவர் என்ன சொன்னாலுமே யாரு சொன்னாலும் ஓபன் பண்ண கூடாது. பிகாஸ் அது ஒரு லைஃப் பத்தின விஷயம். இப்ப இதனால அந்த 3 குழந்தைங்க இறந்துட்டாங்க. அவங்களோட உயிரை உங்களால திரும்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. அவங்க பேரண்ட்ஸ்க்கு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. இது எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு ஈடுகட்ட முடியாத மாதிரி ஒரு லாஸ் வந்து நடந்திருக்கு. சரியா? சோ அதனால இந்த கேட் கீப்பர் பண்ணதுங்கிறது மிகப்பெரிய தப்பு. இந்த வந்து இத 2-3 வெர்ஷன்ல பாக்குறாங்க. அதுல ஒரு வெர்ஷன் வந்து இந்த கேட் கீப்பர் சொன்னது. அண்ட் அவரை வந்து சஸ்பெண்டும் பண்ணிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேலையில இருந்து தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலையும் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இதெல்லாமே பண்ணாலுமே இதெல்லாம் பண்ணலாம். பட் ஆனா அந்த போன உயிர் வராது இல்ல, அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சா கூட அது வராது இல்ல. அது இது வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கிறத வந்து நம்மளால தடுக்க முடியாது. சில விஷயங்கள் இயற்கையா நம்மளுக்கு பார்த்து பண்றதா இருக்கட்டும், சில விஷயங்கள் தடுக்க முடியாது. பட் சில விஷயங்கள் தடுக்க முடிய நேரத்துல கூட உங்க அசால்ட் தனத்தால இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்படி நடந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம். அண்ட் இந்த இது நடந்துருச்சு, இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. பஸ் வேன் வந்துட்டு ஸ்கூல் வேன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ட்ரெயின்ல மோதி ஆக்சிடென்ட் ஆகி நடந்துருச்சு. முதல் ஆளா அந்த இடத்துக்கு வந்து காப்பாத்தின ஒரு பேர் வந்து அண்ணாதுரை. ஓகேவா? அண்ணாதுரை. சோ அந்த ட்ரெயின் வந்து இப்படி ட்ரெயின் வருது, இந்த பக்கம் வேன் வருது, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த வேன் வந்து அந்த ட்ரெயின் இருக்க இடத்துல இருந்து 50 மீட்டர் தள்ளி தூக்கி போட்டுருச்சு. வேனை வந்து செம்ம கொலாப்ஸ்ட். அந்த மாதிரி நடந்துருச்சு. யாருமே வராத டைம்ல முதல்ல அந்த இடத்துக்கு வந்து அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர் வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்தாரு. அந்த ஹெல்ப் பண்ண வந்தப்போ அந்த இடத்துல நிறைய எலக்ட்ரிக் ஷாக்லாம் இதாகி அவருக்குமே எலக்ட்ரிக் ஷாக் பட்டு அவருமே இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. சோ இந்த நேரத்துல அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட் சொல்லிதான் ஆகணும். இந்த மாதிரியும் சில மனிதர்கள் இருக்கிறதுனாலதான் நம்ம ஊர்ல மழை வருதுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த பஸ்ல வந்து மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. அதுல வந்துட்டு 4 குழந்தைகள், ஒரு டிரைவர் இருந்தாங்க. அதுல அந்த 3 குழந்தைங்களுமே இறந்துட்டாங்க. ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு அதை நினைக்கிறப்போ. என்னால வந்து சீரியஸா இப்போ எனக்கு என்ன ஒரு யோசனை அப்படின்னா, இப்போ இது எல்லாமே நம்ம உட்காந்து பேசுறோம்ல, நம்ம இதெல்லாம் பேசுறோம், இதுக்கான நீதி கிடைச்சா கூட அந்த அவங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும். காலையில அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி அவங்களுக்கு ஷூ சாக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே போட்டு அமுச்சு விட்டு நல்லா போய் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு இதுல அமுச்சு விட்டுட்டு அடுத்த 1 ஹவர்ல 1 ஹவர் கூட இல்ல, அந்த வேன் ஏத்தி விட்டு கொஞ்ச நேரத்திலேயே இப்படி நடந்துருச்சு, அவங்க குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, அவங்க குழந்தை இறந்துருச்சுன்னு கேக்குறப்ப how terrible it is. லைக் ஒரு பேரண்ட்ஸா அதை இருந்து நீங்க யோசிச்சு பாக்குறப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அது ரிலேட் ஆகும். கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரு லைக் பேரண்ட்ஸா இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகும். அண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததே அதுதான். என்னால அதை அக்செப்டே பண்ண முடியல. அந்த பேரண்ட்ஸ்க்கு நீ என்ன சொல்லுவ, நீ என்ன பண்ண முன்னா ஹியூமன் எரர்னு கூட இதை சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹியூமனால நீங்க தடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்கல அப்படின்னா எவ்வளவு இதா இருந்திருக்கும். அந்த விஷயம்னால ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. அண்ட் இத வந்து 2 வெர்ஷனா சொல்றாங்க. ஒன்னு கேட் கீப்பரோட வெர்ஷன், இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ரயில்வே எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸ்பர்ட்ஸுமே இதான் சொல்றாங்க. அதாவது கேட் போடலங்க, ஓப்பன்ல தான் இருந்துச்சு. பட் அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தான் வந்துட்டு இதை ஓபன் பண்ண சொல்றாங்க, பப்ளிக் வந்து சும்மா டார்ச்சர் பண்றாங்க, அங்கதானே வருது இங்கதானே வருது, ஓபன் பண்ணுன்னு சொல்றாங்க, அதனாலதான் மெயினா நடந்துச்சு. சோ இந்த கேஸ்ல வந்து பல வெர்ஷன் சொல்றாங்க. அந்த வேன் டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சைட்ல நான் நிறைய தடவை வந்திருக்கேன், நான் எப்பயும் போற சைட் தான், எனக்கு ரொம்ப பழக்கமான சைட் தான், பட் வந்து கேட் ஓபன் ஆகல. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, அந்த கேட் கீப்பரே அங்க இல்ல, நாங்க பார்க்கவே இல்ல, அவர் தூங்கிட்டு இருந்தாரு. இப்படி எல்லாரும் ஒரு இடத்துல சொல்றதெல்லாம் நான் தள்ளி வச்சிடறேன். எனக்கு இதுக்கு மேல அந்த டைரி பார்த்து பேசுற அளவுக்கு எனக்கு மன தைரியம் இல்ல. ஏன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அந்த விஷயத்த கேக்குறப்போ. அந்த 3 குழந்தைங்க இறந்துட்டாங்க. இப்போ இறந்துட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது மாதிரி அந்த குழந்தைங்க இதுல எந்த ஒரு விஷயத்திலுமே இன்வால்வ் ஆகாதவங்க. அதாவது இவங்களால இது நடக்கல. ஆனா
மக்கள் ஒருத்தவங்களும் அதுக்கான அந்த கேட் கீப்பர் ஒன்னு சொல்றாரு, ரயில்வே எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க, அந்த டிரைவர் ஒன்னு சொல்றாங்க, அந்த ட்ரெயின் வந்து இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெயின் வந்து எப்பவுமே 4 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர்ல இருந்தே அவங்க ஹாரன் அடிச்சுட்டு தான் வரணும். அதான் ரூல். ஹாரன் அடிச்சுட்டு வந்தாதான் நம்மளே நிறைய தான் கேட்டிருப்போம், ரொம்ப நேரத்துல இருந்து ஹாரன் அடிச்சுட்டே வரணும். அப்படி இந்த ட்ரெயின் ஹாரனே அடிக்கலன்றாங்க. ஒருத்தவங்களும் ஒரு கருத்து வைக்கிறாங்க. கண்டிப்பா அது போலீஸ் என்கொயரி பண்ணி ஏதாவது ஒன்னு சொல்லதான் போறாங்க. அப்டேட் வந்தாலும் நான் போடுறேன். பட் எனக்கு ஒரே நான் யார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கேஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறப்போ, ஈவன் தோ நான் ஒரு பேரண்ட் இல்ல அப்படின்னாலுமே கூட ஐ கேன் கெட் தேர் இமோஷன்ல. எனக்கு இமோஷன்ஸ் கண்டிப்பா புரியும்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த குழந்தைங்க இது வந்து இட் கேன் பி ஸ்டாப்பபிள். இது வந்து தடுக்க கூடிய ஒரு ஆக்சிடென்ட் தான். புரியுதா? இது நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம். அந்த கேட் இதுக்கு யாரு மேல நான் பழி போடுறது? யாரு மேல? பப்ளிக் மேலயா? அதாவது அந்த கேட்டை மூட அந்த கேட்ல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல நாங்க ஒரு சப்வே இது பண்றதா இருந்துச்சு. பிகாஸ் இந்த கேட் வந்து ரொம்ப ரஷ்ஷான கேட். அதனால நாங்க ஒரு சப்வே எடுக்கிறதா இருந்துச்சு. சப்வேக்காக நாங்க எல்லா பிளான் எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பட் வந்து லோக்கலா எங்களுக்கு இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல. பெர்மிஷன் கொடுக்கல, எங்களுக்கு லோக்கலி அக்செப்ட் ஆகல. அந்த சப்வே மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்றீங்க. எல்லாருமே ஒரு ரீசன் சொல்லி அதை தவிர்த்துடுறாங்க. கேட் கீப்பர்ல இருந்து, ரயில்வே எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து, பப்ளிக்ல இருந்து, அந்த டிரைவர்ல இருந்து எல்லாரும் ஒரு ரீசன் சொல்லி தவிர்த்துறீங்க. இன்னைக்கு அந்த 3 குழந்தைகளை இழந்துட்டு இருக்கிற அந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? நீங்க உங்க கருத்து சொல்ல முடியுமா? அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? போன உயிர் வருமா? வராது. தயவு செஞ்சு இட்ஸ் மை எப்படி சொல்றது, ரொம்ப 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 தயவு கூர்ந்து கேட்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்க முடியற மாதிரி விஷயங்கள் தான். முதல்ல அந்த கேட் கீப்பர் அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கணும். எவ்வளவு பப்ளிக் சொன்னாலும் அதுதான் உங்க வேலை. அதுதான் உங்க வேலையே. அந்த வேலை அவங்க செஞ்சிருக்கணும். அவங்க அதை செய்யல. ஃபர்ஸ்ட் திங் அது. இன்னொன்னு, அந்த பப்ளிக் வந்துட்டு அங்கதானே வருது, வரப்ப நீ சாத்து அந்த ஒரு அசால்ட்டு தனம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா இருந்துச்சுன்னா இப்படிதான் நடக்கும். அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பா யாரோ ஒரு தேர்ட் பர்சனுக்கு அது அஃபெக்ட் ஆகும் போது தயவு செஞ்சு அதை நிறுத்திடுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே நமக்கு அசால்ட் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம என்னைக்குமே எல்லாருமே சேர்ந்து ரெஸ்பான்சிபிளா இருந்தாதான் இது கரெக்டா இருக்கும். கரெக்டா? சோ அதனால தயவு செஞ்சு இதெல்லாமே தள்ளி வச்சிருங்க. அந்த பேரண்ட்ஸோட விஷயம்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெருசா இந்த நியூஸ் சேனல்ஸ் பேசல. அது அதை விட கஷ்டமா இருக்கு. நான் எல்லாம் போன தடவை கூட இந்த ரிதன்யா கேஸ் பேசுறப்போ, நீ பாட்டுக்கு உட்காந்து பேசுற, நீ என்ன ஹெல்ப் பண்ற? என்னால பினான்சியலி அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பிகாஸ் நான் பினான்சியலி அவங்களுக்கு ஹெல்ப்பும் தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை மாரல் சப்போர்ட். அந்த மாரல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான் we are there. லைக் நம்ம அதை பத்தி பேசி ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்சா கூட, இப்படி என்னைக்குமே இந்த நம்ம பேசி தெரியறது மூலியமா போறதுதான் அதிக எஃபெக்ட் தரும். அந்த மாதிரி பேசி நான் இப்போ இந்த வீடியோ பாக்குற இப்போ இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் பார்த்திருந்தீங்கன்னா கூட, அந்த 1000 பேருமே இதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இந்த விஷயம் நிறைய பேர் பேசினாதான் அந்த பேரண்ட்ஸ்க்கு, அந்த குழந்தை இழந்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். இதை நான் இந்த வீடியோல நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் எதுவுமே நான் சொல்ல. கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணி உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் இதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இதை பத்தின விஷயங்கள் ரொம்ப அவேரா இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம பாத்துக்கலாம். ரெஸ்பான்சிபிளா இருங்க. அன்னியன் படத்துல சொல்ற மாதிரி தான் நம்ம ஒரு விஷயமும் நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். கண்டிப்பா as a சிட்டிசனா நம்ம இருக்கணும். இன்னைக்கு அந்த கேட் கீப்பர் நினைச்சு அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது. இப்படி நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு சீரியஸா ரொம்ப அஃபெக்ட் ஆன ஒரு கேஸ் பத்தி தான் இன்னைக்கு நான் பேசினேன். இன்னைக்கு அந்த கேஸ் நான் நோட்ஸ் எடுக்கிறப்போ நான் அவ்வளோ ஃபீலிங்ஸா இருந்துச்சு. அண்ட் இதை பத்தி நான் விஷயங்கள் சர்ச் பண்றப்போ மோஸ்ட்லி பீப்புள் பேசல. எக்ஸப்ட் மதன் கௌரி வீடியோ பார்த்தேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. தயவு செஞ்சு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி நிறைய பேர் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த மாதிரி விஷயத்தோட நான் உங்களை நெக்ஸ்ட் இதுல பாக்குறேன். அண்ட் இது நான் சிரிச்சிட்டு பேசியிருந்தேன் அப்படின்னா இது நான் கண்டிப்பா சோகத்துல எப்படி சொல்றது, நான் அழுகாம பேசுறேன். அவ்வளவுதான், மாடஸ்டா பேசுறேன்.
அவ்வளவுதான். நான் அழுகாம பேசுறேன், பட் என்னோட கஷ்டம் எனக்கு தெரியும், எனக்கு அந்த விஷயம் எவ்வளவு அஃபெக்ட் ஆகும் எனக்கு தெரியும். ஸோ இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா.